வணக்கம் தலைவா. நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூ சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா தரமான கன்டென்ட்டுமே உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான கன்டென்ட் தான். என்னன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஃபாரன்சிக்ஸ் துறை எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படின்றதே நெறைய பேத்துக்கு க்ரஷ்ஷாவே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைகள் வந்திருக்கு. முக்கியமா இந்த வேலைகளுக்கு நேர்காணல் எதுவுமே கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றதும் ஃபாலோ பண்றாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது எல்லா எக்ஸாமுமே கிடையாது. சில குறிப்பிட்ட டைப்பிங், இந்த மாரி லேப் அசிஸ்டன்ட் இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கே தவிர்த்து, நார்மல் டிகிரி குவாலிஃபிகேஷன் ஜாப்ஸ்க்குலாம் ஜஸ்ட் நீங்க ரிட்டன் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டா போதும். உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கு. நேர்காணல் இன்டர்வியூ மட்டும் இந்த வேலைகளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் மூலியமா தந்திருக்காங்க. இன்க்ளூடிங் ஜாப் லொகேஷன் நம்ம தமிழ்நாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6லிருந்து ஒரு 8 மாநிலங்கள் வந்து குடுத்திருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல சென்னையும் வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கான ஜாப் வந்து நம்ம இங்க நம்மளோட சென்னையிலேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்கா குவாலிஃபிகேஷன் 10th இருந்து 12th டிகிரி, பிஹெச்டி லெவலுக்கு வந்து போது. உங்களுக்கு எந்த குவாலிஃபிகேஷன் சூட் ஆகுதோ, உங்களுக்கு எந்த பதவி பிடிச்சிருக்கோ, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இத பத்தின A to Zக்கான டீடைல்ஸ் நான் எல்லாமே சொல்றேன். நீங்க தமிழ்நாட்டுல எந்த மூல முடுக்குல இருந்து இந்த வீடியோ பார்த்தாலும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் குடுத்திருக்கேன். டச் பண்ணி டைரக்ட்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ள வாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேஷனல் ஃபாரன்சிக் சயன்ஸ் யூனிவர்சிட்டில இருந்து நமக்கு விட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள். இந்த வேலைவாய்ப்புகளுக்கான நோட்டிஃபிகேஷன் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி 2026க்கே வந்து விட்டுட்டாங்க. இந்த 2026ல விட்டிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் கூட வந்து இதுதான். ஸோ இத பத்தின டீட்டெயில் ஏற்கனவே நம்மளோட டெலகிராம் குரூப்லயும், வெப்சைட்லயும் போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் இன்னும் நெறைய பேர் சரியா வந்து பார்க்கல அப்படின்றதுக்காக இது ஒரு வீடியோவும் கிரியேட் பண்ணி போறேன். நான் அதனால தான் சொல்றேன் டெலகிராமோ, வாட்ஸ்அப்போ நம்ம வெப்சைட்லயோ நீங்க அடிக்கடி போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேஷன் வந்து டெய்லி குடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே. பட் இருந்தாலும் பரவால்ல. இப்போ உங்களுக்கு வீடியோ மூலியம் தெரிவிக்கிறேன் நானு. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஜாப் தான். தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் ஜாப் கிடையாது. இது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்லயே தரக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். இதுல நெறைய வேலைவாய்ப்புகள் இருக்கு. யார் வேணாலும் எந்த வேலைகளுக்கு வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 விதமான வேலைவாய்ப்புகள் இருக்கு. ஓகே. ஸோ இதுல இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி ஃபர்ஸ்ட் என்னன்னா மார்ச் 23. இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ச் 13 வந்து ஆகுது. இன்னும் 23 அப்படின்னா சரியா 10 நாள். அன்னைக்கு நைட் 12 மணி வரைக்கும் டைம் கூட வந்திருக்கு. அதுக்குள்ள ஆன்லைன்ல தான் நீங்க விண்ணப்பிக்கணும். ஸோ விண்ணப்பிக்கிற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியா நீங்க வீட்ல இருந்தே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு விண்ணப்பிக்கணும் கூட கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு 9 மாநிலங்கள் கிட்ட குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி, கோவா, போபால், புவனேஸ்வர், ராஜ்பூர் இந்த மாரி இருக்கு. ஸோ நம்மளோட சவுத் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி சென்னை. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் லொகேஷன்ஸ் அப்படின்றது குடுக்கப்பட்டிருக்கு. மீதி எல்லாமே நார்த் இந்தியாவா தான் இருக்கு. இங்க ஒரு டவுட் வரும். இன்கேஸ் நான் அப்ளை பண்றேன் ப்ரோ. பட் எனக்கான லொகேஷன் வந்து நார்த் இந்தியால போட்டுருவாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சு பயப்பட வேணாம். ஏன்னா இங்கிட்டிருந்து அப்ளை பண்றவங்களுக்கான லொகேஷன் சவுத் இந்தியா தான். சவுத் இந்தியால இப்ப 2, 3 மாநிலங்கள் குடுத்திருந்தா கூட நம்ம யோசிக்கலாம். இருக்கிறது ஒன் அண்ட் ஒன்லி சென்னை. தமிழ்நாடு மட்டும் தான் குடுத்திருக்காங்க. அதனால ஜாப் லொகேஷன் நமக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ அதுவும் நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த வேலைகள பொறுத்தவரைக்கும் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், அதாவது அப்ளை பண்ணக்கூடிய டைரக்ட் லிங்க் இதுதான். ஓகேங்களா? 3வது இருக்கக்கூடிய லிங்க். அது போக இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் 2 ஜாப் குடுத்திருக்காங்கல்ல. ஒரு இதுல 8 ஜாபும், இன்னொருல 3 ஜாபும் இருக்கு. அந்த 2க்கான நோட்டிஃபிகேஷனுமே தனித்தனியா குடுத்திருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்க படிச்சு பார்த்துட்டு கூட தாராளமா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல பே லெவல்ல எவ்வளோ சேலரி உங்களுக்கு வந்து தரப்படுது அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வேலைவாய்ப்புகளுக்கான தனிப்பட்ட ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்றது இருக்கு. இத நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே ஏஜ் லிமிட்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க 21 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ பேசிக்கா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபீஸ் வந்து இருக்கா ப்ரோ அப்படிங்கிறீங்கன்னா, ஃபீஸ் வந்து இருக்கு. யார் யாருக்கு அப்படின்னா, நீங்க ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்குள்ள வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 500 ஃபீஸும் பிளஸ் ஜிஎஸ்டி 18% கிட்ட ஜிஎஸ்டி போடுவாங்க. ஒரு ரூ. 620 அப்படின்ற ஒரு கேட்டகரியில நீங்க ஃபீஸ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். யார் யாருக்கு ஃபீஸ் இல்ல அப்படின்னா, எஸ்சி, எஸ்டி அது போக பிடபிள்யூடி அது போக விமன். நீங்க விமன் கேண்டிடேட்ஸா இருந்து எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் பரவால்ல. ஃபீஸ் வந்து கிடையவே கிடையாது. அது மாரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கூட வரக்கூடிய ஆண்கள், பெண்கள் 2 பேருக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. அப்ப ஃபீஸ் யாருக்குன்னா, ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ல வரக்கூடிய ஆண்களுக்கு மட்டும் இந்த ஃபீஸ் வந்து இருக்கு. இத வந்து நீங்க ஆன்லைன்ல ஜிபே, ஃபோன்பே, டெபிட் கார்டு இந்த மாரி நீங்க எதுல வேணாலுமே நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபீஸ் கேட்டகரியும் கூட. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாணிக்கே
எல்லா வேலைகளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இன்டர்வியூ அப்படின்றது இருக்கு. ஸோ மத்தபடி வந்து நார்மலா நம்ம ஒரு ரிட்டன் டெஸ்ட் எழுதிட்டு, இந்த வேலைகள ரிட்டன் டெஸ்ட்லயே பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா, இன்டர்வியூலாம் எதுவுமே இல்லாம இந்த வேலைகளுக்கு ஆட்கள தேர்வு செய்றாங்க. ஏன்னா சில பேருக்கு இன்டர்வியூக்கான ஃபியர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த இன்டர்வியூ இல்லாத மாரியும் ஜாபும் இது வந்து இருக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஓபிசியா இருக்கீங்க அப்படின்னா, அதாவது பிசி கேண்டிடேட்ஸா வரீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னா, நீங்க ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் மட்டும் எடுக்கணும். ஸோ அத மட்டும் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்க அந்த வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆன்லைன்ல டெஸ்ட் பாஸ் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டா பண்ணுவாங்க. அப்போ உங்க 10த் உங்கள சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே குடுக்கும்போது, ஓபிசி சர்டிஃபிகேட் கட்டாயமா நீங்க குடுத்தே ஆகணும். ஸோ அதனால அத மறந்துறவே மறந்துறாதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலைகளுக்கு நான் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் நான் மேலேயும் குடுத்திருக்கேன். அஸ் யூசுவல் கீழயும் இருக்கு. உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல கிளிக்கர் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அந்த லிங்கோ இல்ல அப்ளை நவ் லிங்கோ எதனாலுமே நீங்க வந்து தொட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் பேஜ் வரும். ஸோ அதுல இருந்துமே எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி தரேன். இப்போ இந்த அப்ளை நவ் லிங்க் தெரியுது பார்த்தீங்களா? அத தொடுங்க. ஓகே. நீங்க அப்படி கிளிக்கர் குடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி ஒரு பேஜ் வரும். அகைன் இதுலயுமே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் தெரியும். இத நீங்க தொட்டீங்கன்னா, யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16, 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க அத தொட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் பேஜும் ஓப்பன் ஆகும். இப்போ அந்த செகண்ட்ஸ் வந்து முடிஞ்சு அதே இடத்துல கிளிக்கர் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ நான் அத தொடுறேன். ஸோ இப்போ தொட்டேன்னு வச்சுக்கோமே, எனக்கு இதுக்கான ரெக்ரூட்மென்ட் போர்ட்டல் உங்களுக்கே தெரியும். நேஷனல் ஃபாரன்சிக் சயன்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு போட்டு தெரியுது பார்த்தீங்களா? இதுல வந்து உங்களுக்கான லாகின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேஜ் வந்து தெரியும். ஸோ இதுல வந்து உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் போட்டு நீங்க கேப்ச்சா குடுத்து போய்க்கலாம். இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கேன் அப்படின்றவங்க மட்டும் தான். இல்ல ப்ரோ ஆக்சுவலா நான் இப்ப தான் புதுசு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டோன்ட் ஹேவ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலர்ல, மஞ்ச கலர்ல உங்களுக்கு சைன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன் தெரியுது பார்த்தீங்களா? எஸ் இந்த சைன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டன நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே, இப்போ சைடுலயே உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட Gmail ஐடி அந்த Gmail ஐடிய கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் மினிமம் 6 கேரக்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அதுல உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே போட்டு ஒரு பாஸ்வேர்ட கிரியேட் பண்ணிடுங்க. அந்த பாஸ்வேர்ட கன்ஃபார்மும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் ஓகேங்களா? ஓடிபி வரும். ஸோ அதனால குடுக்கக்கூடிய நம்பர் வந்து ஆதார் கூடயே லிங்க் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பரா பார்த்து குடுத்துருங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த கேப்ச்சா வந்து தெரியுது. உங்களுக்கு என்ன கேப்ச்சா வேணாலும் தெரியல. அந்த கேப்ச்சா இங்க குடுத்துட்டு, சைன் அப் அப்படின்றத குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே, ஸோ உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நீங்க அகைன் என்ன பண்ணணும், அது குடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, திருப்பி லாகின் அப்படின்ற ஒரு பேஜ்க்குள்ள வந்து, இப்ப நீங்க குடுத்திருக்கக்கூடிய அந்த Gmail ஐடி பிளஸ் வந்து அந்த பாஸ்வேர்ட் குடுத்துட்டு, இங்க அந்த கேப்ச்சா குடுத்துட்டு லாகின் அப்படின்ற பண்ணீங்கன்னா, இப்போ உங்களுக்கான அக்கவுண்ட் வந்து லாகின் வந்து ஆயிரும். ஸோ அந்த அக்கவுண்ட்ல போயிட்டு, நீங்க எப்பயும் போல உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோட 10த், 12த் டிகிரி, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எக்ஸாமுக்கு எப்படி விண்ணப்பிப்போம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாணிக்கே அதே மெத்தட்ல நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸுமே வந்து ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்க வந்து ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவையில்ல. விமனா இருக்கீங்க, எஸ்சி, எஸ்டி இருக்கீங்கன்னா ஃபீஸும் கூட உங்களுக்கு தேவையில்ல. நீங்க நார்மலாவே அப்ளை பண்ணிட்டு, ஸோ அப்ளை பண்ண கையோட அப்ளிகேஷன் ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இதுக்கான டேட் வந்து 23 தான். ஸோ இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து நமக்கு டென்டேட்டிவா எப்ப நடக்கும் அப்படின்னா, மேயோட கடைசி வாரத்துல, மேயோட 4வது வாரத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மார்ச் தான் போயிட்டு இருக்கு. ஸோ சரியா இன்னும் 2 மாசம் கிட்ட டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க படிக்கலாம். ஸோ இதுக்கான புக்ஸ் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அமேசான்ஸ்லயே தேடி பார்க்கலாம். இந்த ஃபாரன்சிக்கான இந்த நேம் போட்டு நீங்க பண்ணீங்கனாலே, அந்த கேட்டகரிஸ் ஃபாரன்சிக்ஸ்ல எனக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கான புக் வேணும்னு கேட்டீங்கனாலே, அமேசான்ஸ்ல நெறைய இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அங்க நீங்க டைரக்ட்டாவே பை பண்ணி நீங்க அதுலருந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்கி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பெஸ்ட்டா இருக்கும். அதே மாரிக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 லாங்குவேஜஸ்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க பெட்டரா இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டராவே இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டா, நெகட்டிவ் மார்க் எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஸோ நெகட்டிவ் மார்க் இல்லாம தான் வந்திருக்கு. இன்டர்வியூவும் கிடையாது. இது ஒரு நல்ல வேலை தான். ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இதே மாணிக்கே அடுத்தடுத்த ஒரு நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.